ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? டேஞ்சர், ஃப்ராட் அலர்ட் இந்த பிக்சரை பார்த்தோன்னா தெரிஞ்சுப்பீங்க. நம்ம சொல்ல போகிறது இதை பற்றி தான். இன்றைக்கி வந்து எனக்கு கால் வந்துச்சு இந்த நம்பர்லேருந்து. இவங்க யாருன்னா டிஎன்இபிலேருந்து ஃபோன் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அது ஹிந்திக்காரரு, நம்ம தமிழ்காரே கிடையாது. அவங்க வாய்ஸை பற்றி நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கடுத்து நான் அவர்கிட்ட ஹிந்தியில் லைட்டாக ஸ்டார்ட் பண்ணவும் அவன் கொஞ்சம் என்னை தெரிஞ்சுக்கிட்டான். தெரிஞ்சுட்டு திரும்பவும் எப்படி பண்ணணும், எந்த ஆப் டவுன்லோட் பண்ணணும்னு சொன்னால் அதுபடி நானும் பண்ணி ஸ்க்ரீன் ரெக்கார்டு எடுத்துக்கிட்டேன். அவனோட வாய்ஸையும் நான் வந்து ரெக்கார்டு பண்ணிட்டேன். அதையும் நான் உங்களுக்கு போடுறேன் பாருங்கள். எந்த மாதிரி இந்த மாதிரி ஆப்பை வந்து நீங்கள் பண்ணிடாதீங்க. பண்ணிட்டீங்கன்னா நம்ம என்ன மொபைலில் என்னென்ன பண்ணுறோம் எல்லா விஷயமும் அவனுக்கு தெரிஞ்சிடும். அப்போ நம்ம மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எல்லா விஷயம் தெரிஞ்சிடும். அப்புறம் எல்லாத்தையும் நம்ம ஸ்கேம் பண்ணுறதுக்கு ஈஸியாகிடும் அவனுக்கு. இந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க. இந்த நம்பர்லேருந்து கால் வந்தால் அட்டன் பண்ணாதீங்க. அவன் பேசின வீடியோ நான் லிங்க் பண்ணிருக்கேன் பாருங்கள். சார் இப்போ என்ன வந்திருக்காங்க பாருங்க. எதுலைங்க சார்? நீங்கள் உங்கள் பேர் என்ன சொன்னீங்க சார்? பி நாகராஜ். பி நாகராஜுங்களா? ஓகே ஓகே. எந்த நம்ம ஆண்டிபட்டிங்களா சார்? எங்கேருந்து சார் பேசுகிறீங்க சார்? ஆமாங்க, ஆட்டுக்குட்டியிலேருந்துங்க. ஆண்டிபட்டி என்ன டிஸ்ட்ரிக்டில் வருது சார் அது? இப்போ என்ன வந்திருக்காங்க சார்? அப்டேட் பண்ணுறீங்களா இல்லைங்களா? இல்லை, அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க சார். நான் அதான் உங்கள்கிட்ட கேட்குறேன். நாகராஜ் தானே இங்கே? ஓகே ஓகே. டிஎன்இபியில் ஒர்க் பண்ணுறீங்களோ? ஆமாங்க. அச்சா, பே பண்ணலான்னு வருதுங்களா? பே பண்ணியிருக்கு, அப்டேட் ஆகலன்னு வருது என்னங்கண்ணா? சரி, இப்போ நீங்கள் இதான் பண்ணாதீங்க. நீங்கள் வீட்டில் தானே இப்போ இருக்கீங்க? வீட்டில் தான் இருக்குங்க சார். இப்போ இபி கார் வருவாங்க, வீட்டில் இருங்க. இபி கார்கிட்ட நீங்கள் அதெல்லாம் டீட்டெயில்ஸ் இருந்தாலும் டீட்டெயில்ஸ் வேணும் அவர்கிட்ட நீங்கள் பேசுவோங்க. டிஸ்கனெக்ட் ஆச்சுன்னா நீங்கள் நேராக ஆஃபீஸ்க்கு வந்து பேசுவோங்க, ஓகேங்களா? நீங்கள் எந்த ஆஃபீஸ்னு சொன்னீங்க? பார்த்தீங்களா, நிறைய டீட்டெயில் நான் கேட்ட உடனே அவன் உடனே கால் கட் பண்ணிட்டான். பார்த்துங்க, இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது அந்த நம்பர்லேருந்து கால் வந்ததுன்னா, உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உடனே ஜாஸ்தி பேச வேணாம். அவன் சொல்கிறத செய்ய வேணாம். அதை செய்யாமல் இருந்தாலே போதும், நம்ம மேக்ஸிமம் தப்பிச்சிக்கலாம். இல்லை அவன் சொல்கிறத அப்படியே கேட்டுட்டு நம்ம வந்து செம்மறியாடு மாதிரி கேட்டுகிட்டே இருந்தோம்னா அவன் அவன் நம்மளை வந்து அப்படியே கேட்ச் பண்ணி ஸ்கேம் பண்ணி நம்ம இருக்கிற பணத்தை எல்லாம் ஆட்டை விட்டு போயிடுவான். அதுக்கடுத்து நம்ம தலையில் துண்டை போட்டு முக்காடு பண்ணிடுதான். அதனால் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அதை சொல்கிறக்கூடிய இதை விடையாது. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய், see you. ஜாக்கிரதையாக இருங்க.